Hello all, welcoming you all to the Achaya's Learning Center. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து மல்டிபிள் சாய்ஸ் 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ லெவல் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இது வந்து டிஏவி குரூப்கான காமன் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க இல்லையா, டேர்ம் 1க்கான எக்ஸாம்ஸ். ஸோ அதோட கொஸ்டின் பேப்பர் தான் இது. அதுல இருந்து 20 கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த question வந்து மெயினா இந்த கொஸ்டின் பேப்பர் நான் டிஸ்கஸ் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா this question paper is actually very interestingனா சொல்றதை விட like most of the students felt it was very lengthy. அதுக்கு மெயினான ரீசன் வந்து செக்ஷன் ஏ. ஓகேவா, செக்ஷன் ஏ வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ செக்ஷன் ஏ பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலாவே நம்ம லேர்ன் பண்ண கான்செப்ட்ஸா இருக்கட்டும், நம்ம லேர்ன் பண்ண கான்செப்ட்ஸை தாண்டி சில விஷயம் நம்ம 1 மார்க் வந்து we should approach it differently. யூஸ்வலா நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச யூஸ்வல் மெத்தட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாம் போடக்கூடாது, கொஞ்சம் ஃபாஸ்டரா போடணும். சில ஷார்ட் கட்ஸ் அப்ளை பண்ணணும். அதெல்லாம் எப்படி 1 மார்க் கொஸ்டின் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இதுல சொல்லி தர போறேன். மெயினா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து யூஸ்வலி 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ், பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது யூ மேக் இட் எனி டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ 1 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களோட அப்ரோச் டிஃப்ரெண்டா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 9th ஸ்டாண்டர்ட் லெவல்லே when you are getting exposed, உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல you will easily do that type of sums. So அதுக்காக தான் 9thலயே அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றாங்க. So it's actually good. Okay, fine. So let me move on to the questions. Fine. Okay, so the first question, 23.43 bar when expressed in the form of P by Q. Okay, so இந்த question வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட்ல ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். 23.43 பார்னா மீனிங் என்னது? 23.434343 never ending, right? This is the meaning. So இதோட ஆன்சரை வந்து நீங்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து போய் ஈஸியா சூஸ் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 2320/99 இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ அதை அப்படியே விட்டுருங்க. 2343/100 இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. பிகாஸ் இதுல ஆன்சர் இஸ் 23.43, ரைட்? சோ இது கண்டிப்பா இருக்காது. Next, because it's 23.43 and it's terminating, it's ending, but this is never ending. So this is not the right answer. Next one, 2343/999. 999க்கு பதிலா 2343/1000 எடுத்து பாருங்களேன். ஆன்சர் will be approximately 2.343, right? But here it is 23.43. So இதுவும் கண்டிப்பா கிடையாது. So ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டீங்க. இப்ப இதுவா அப்படிங்கறதா மெயினான விஷயம். So 2320/100 அப்படின்னா எவ்வளவு வரும்? 23.20 வரும். 2320/200 அப்படின்னா எவ்வளவு வரும்? உங்களுக்கு 11 point somethingல வரும், ரைட்? இப்ப கண்டிப்பா இந்த ஆப்ஷனும் இருக்காது. சோ டெஃபினெட்லி இந்த ஆப்ஷன் தான். இன்னொரு வே என்னன்னா 2320/100 இஸ் 23.20, ரைட்? பட் பை 99 கண்டிப்பா இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கும். டிவிஷன்ல நமக்கு என்னது, நம்பர்ஸ் டினாமினேட்டர் கம்மியாக நியூமரேட்டர் will get increased, right? This is a basic one. So definitely A option is the correct answer. Okay, so இது வந்து fraction of secondsல உங்களால சொல்ல முடியும். பட் இதோட யூஸ்வல் ஸ்டெப்ஸும் பாத்திரலாமா? உங்க என்சிஆர்டி புக்ல இதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன கொடுத்திருக்காங்களோ அதுவும் நம்ம பாத்திரலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் let x is equal to 23.43 bar. இது ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிப்போம். அடுத்தது என்ன பண்ணுவோம்? எவ்வளோ டிஜிட்ஸ் ரெக்கர் ஆயிருக்கோ, எவ்வளோ டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை வச்சு we will multiply it. That means இங்க 2 digits recur ஆயிருக்குன்னா we will multiply it with 10 square. That is, we will multiply the first equation by 10 square. 10 square is nothing but 100 ஆல multiply பண்ணும். So this will become 100x is equal to, இது 100 ஆல multiply பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 2 zeros. So 2 times rightல shift ஆகும். That means 2343.43 bar அப்படின்னு ஆகும். This is equation number 2. இப்போ equation 2ல இருந்து 1 subtract பண்ணணும். So 100x minus x is 99x. 2343.43 bar minus 23.43 bar is what? That is equal to 2320. X is equal to 2320/99. You are getting the same answer, right? But இவ்ளோ ஸ்டெப்ஸ் நீங்க ரஃப் காலம்ல போடணும்னு அவசியமே இல்லை. 1 மார்க் கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த ஸ்டெப்ஸ் இதுக்கெல்லாம் யாரும் மார்க் கொடுக்க போறது கிடையாது. ஸோ ஆன்சர்ஸ் கரெக்டா சூஸ் பண்றதுக்கு ஷார்ட்கட்ஸ் மெத்தட் நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் ஃபைனலா செக் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 1 டைம் எல்லாமே செக் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு ஒரு ஓகே ஃபைன் நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும். சோ அதுக்காக 1 மார்க்ல யூ ஷுட் நாட் ஸ்பெண்ட் சோ மச் ஆஃப் டைம். ஓகே, next question, if 6 power x minus y is equal to 36 and 3 power x plus y is equal to 729, then x square minus y square is okay வா? சோ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 6 power x minus y அதை பார்த்தோன்னா டென்ஷன் ஆகக்கூடாது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க?
x square minus y square. What is x square minus y square? X plus y into x minus y, right? So உங்களுக்கு x plus y, x minus y வேணும். So இப்போ நீங்க question relate பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். That is 6 power x minus y is equal to 36 இருக்கா? இத 6 power x minus y is equal to 6 square எழுதலாமா? When the base is same, we can equate the powers, right? So x minus y is equal to 2. So இந்த இடத்துல x minus y க்கு பதிலா 2 நான் substitute பண்ணிப்பேன். அவ்வளவுதான். அடுத்தது 3 power x plus y is equal to 729. Okay, இப்போ 729. இப்போ நான் என்ன பண்ணணும்னா 3 power x plus y is equal to 729ங்கிறது 3 power அப்படிங்கறதுல நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்குன்னா நீங்க கியூப் அண்ட் கியூப் ரூட்ஸ் இதெல்லாமே 9th standard லெவல் உங்களோட 8th standard லெவல்லே படிச்சிருப்பீங்க கியூப் அண்ட் கியூப் ரூட்ஸ் எல்லாமே. சோ ஆப்வியஸ்லி 9 கியூப் அப்படிங்கிறது 729 அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா 9 நீங்க இப்ப என்ன பண்ணலாம், யூ கேன் ரைட் இட் இஸ் 3 ஸ்கொயர், ரைட்? இப்ப பவர் ஆஃப் பவர் ரூல் படி 3 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னவா மாறும், 3 ஸ்கொயர் இன்டூ 3 ஆயிடும். So this will become 3 power 6. So 3 power x plus y is equal to 3 power 6. So now the base is same. Now you can equate the powers. So x plus y is equal to 6. So in the x plus y இடத்துல 6 substitute பண்ணிடலாம். So x square minus y square is equal to 6 into 2. The answer is 12. Very, very easy, right? Okay, ma? So this is the answer for the second one. Now let me move on to the third question. Now again, x power 140 plus 2x power 131 plus k is divisible by x plus 1. Then the value of k is, again, this is a very, very easy question. இதுக்கு you are going to apply factor theorem. Generally, உங்களோட book back questions எப்படி இருக்கும்னா, இதோட factor வந்து x plus 1 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இங்க factor x plus 1 அப்படின்னு கொடுக்காம, it is divisible by x plus 1 கொடுத்திருக்காங்க. So உங்களுக்கு basics தெரிஞ்சிருக்கணும். Factorனாலும், it is divisible byனாலும், sameங்கிற basic தெரிஞ்சிருந்ததுன்னா, இந்த question is also very easy. So according to factor theorem, ஒரு polynomial, if it is divisible by x plus 1, what is the meaning? P of minus 1 is equal to 0, right? This is nothing. Given polynomial is P of x is equal to x power 140 plus 2x power 131 plus k, right? இதுல P of minus 1 is equal to 0 substitute பண்ணா, we will get the value of k, that is minus 1 power 140 plus 2 into minus 1 power 131 plus k equal to 0. Negative power, negative base இருக்கு, மேல வந்துட்டு even power இருக்குன்னா you will get a positive value, and then மேல odd base இருக்குன்னா you will get a negative value is equal to 0. So 1 minus 2 plus k equal to 0. Minus 2 plus 1 is minus 1 plus k equal to 0. So k equal to 1 is the answer. So 1 is the answer. Okay. Fine. Main idle நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறது வந்து நம்ம நீங்க உங்களோட book backல it's a factor of அப்படிங்கிற வேர்ட் பார்த்திருப்பீங்க. So divisible பார்த்தோனே you should not get tensed. ஓகேவா? So divisible is nothing but they have given is a factor கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். Next one, root 10 into root 15 into root 6 அப்படின்னு இருக்கு. So root 10 எப்படி எழுதலாம்? 5 into 2 எழுதலாம். Next root 15 எப்படி எழுதலாம்? 5 into 3 எழுதலாம். root 6 எப்படி எழுதலாம்? 3 into 2 எழுதலாம். So root square root அப்படிங்கிறது என்னது? When something occurs in pair, அது one time occur ஆகும். So 5 2 times occur ஆயிருக்கா. So 5 one time. 2 2 times occur ஆயிருக்கா. So into 2. 3 2 times occur ஆயிருக்கா. So into 3. 5 2s are 10, 10 3s are 30. So 30 is the answer. That's it. Okay. Next one. The given figure AB equal to AD. So AB equal to AD அப்படின்னு கொடுத்திருக்காங்க. And then BC equal to CD அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Okay. This is angle BAC. BAC என்னது? BAC means this angle is equal to, maybe I'll draw the diagram. So என்ன கொடுத்திருக்காங்க? AB இருக்கு. And this is AC. Okay. So these are connected. And AD. Okay. So என்ன கொடுத்திருக்காங்க? AB equal to AD ன்னு கொடுத்திருக்காங்க. BC is equal to CD ன்னு கொடுத்திருக்காங்க. Angle BAC is equal to 30 degree ன்னு கொடுத்திருக்காங்க. Angle ABC equal to 100 degree ன்னு கொடுத்திருக்காங்க. Angle ACD means they are asking this angle. Okay. Angle ACD is equal to எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. So இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா using நம்மளோட triangles concept வச்சு congruency வச்சு கண்டுபிடிக்கணும். First இந்த ரெண்டு triangle, இந்த triangle congruent அப்படிங்கறத prove பண்ணணும். It's very easy, right? Because AB is equal to AD in triangle
in triangle ABC and in triangle ADC, AB equal to AD and BC is equal to CD. This is given and AC is equal to AC. The two sides are common. So using triple S congruency, actually which two, அதாவது எந்த triangle உடைய இப்ப position is very very important. These two triangles are congruent. So ரெண்டு congruent அப்படிங்கறது எப்படி எழுதுவீங்கன்னா AB equal to AD இருக்கா. So triangle AB இந்த இடத்துல போட்டுக்கோங்க, இந்த இடத்துல triangle போட்டு AD போட்டுக்கோங்க. ரிமைனிங் என்ன இருக்கு, C இருக்கு. So C எழுதிக்கோங்க, இங்க C போட்டுக்கோங்க. So அதாவது இங்க AB equal to AD னா ரெண்டு ஒரே பொசிஷன்ஸ்ல இருக்கணும். நெக்ஸ்ட் BC is equal to CD, CD or DC both are same, அது ப்ராப்ளம் இல்ல. and AC is equal to AC ஒரே பொசிஷன்ஸ்ல இருக்கு, ரைட். சோ இந்த மாதிரி எழுதிக்கணும், அப்பதான் நமக்கு எந்தெந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். they are asking this angle C, right? சோ இங்க இருந்து நமக்கு என்ன தெரிய வருது, ஆக்சுவலா இந்த ஆங்கிள் சியும் இந்த ஆங்கிள் சியும் ஆக்சுவலி ஈக்குவல் அப்படிங்கிறது தெரிய வருது. சோ அப்ப நம்ம இந்த ஆங்கிள் சியை நம்ம கண்டுபிடிச்சாகணும், ரைட். சோ இதுவும் ஈக்குவல்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல. சோ இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம், இந்த ட்ரையாங்கிள் ஏபிசில ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி மூணு ஆங்கிளுடைய சம்மும் தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியா இருக்குமா, ஈக்குவல் டு 180 டிகிரி, ரைட். So 30 plus 100 is 130. So 130 degree plus angle C is equal to 180 degrees. So angle C ங்கிறது என்ன இருக்கும், 180 minus 30 degree is what, 50 degrees. So when this அதாவது angle C ங்கிறது இந்த இடத்துல angle ACB. This angle ACB is equal to angle ACD according to this congruency. இதுல CPCT மூலமா இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல், ரைட். So this angle is equal to 50 degree. அவ்வளவுதான், okay. Next one. The point on the graph of the linear equation 2x minus 3y equal to 5 whose ordinate is 1.5 times its abscissa அப்படின்னு கேக்குறாங்க. That means they are asking point அப்படின்னா என்ன அர்த்தம், x, y. They are asking the value of x and y. We have to find the value of x and y. Again it's easy. என்ன கொடுத்திருக்காங்க, whose ordinate is 1.5 times its abscissa. Ordinate என்னது, y coordinate is 1.5 times its abscissa na x coordinate. So y is equal to mixed fraction ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தலாமா, ஒரு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணலாமா. 1 into 2 is 2, 2 plus 1 is 3. So 3/2x வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2y is equal to 3x அப்படின்னு நமக்கு ஒரு இது கிடைக்கும். இப்ப நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, 2x minus 3y equal to 5y கொடுத்திருக்காங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப 2y is equal to நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 3x அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ y அப்படிங்கிறது என்னது, 3x/2 இருக்கு, ரைட். சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, y இருக்கிற இடத்துல எல்லாம் we can substitute 3x/2. so 2x minus 3 into 3x/2 equal to 5 வரும். so 2x minus 9x/2 equal to 5 அப்படின்னு வரும். so இது நம்ம LCM எடுத்தோம் அப்படின்னா 4x minus 9x is equal to 10 அப்படிங்கிற மாதிரி we will get. so minus 5x is equal to 10 அப்படின்னு கிடைக்கும். so x is equal to 10 by minus 5, that is equal to minus 2 கிடைக்கும். இந்த minus 2 we will be substituting it here. so 2 into minus 2 minus 3y is equal to 5. so minus 4 minus 3y equal to 5. minus 3y is equal to 5 plus 4. so that is equal to 9. so y is equal to 9 by minus 3, that is equal to minus 3. so x comma y value என்னது, minus 2 comma minus 3. so C option is correct. ஓகேங்களா. so கொடுத்திருக்கிற question just நம்ம அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். nothing is we should not get tensed. என்னடா இந்த மாதிரி questions நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு டென்ஷன் ஆகக்கூடாது. கொடுத்திருக்கிறத நம்ம அப்ளை பண்ணிட்டு கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல நம்ம அதை சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னாலே we will easily get the answer. okay, so got it, fine. So let me move on to the next question. And ஏதாவது questionsல doubt இருக்குன்னா கூட you can tell me. okay, fine. Next, the area of regular hexagon whose side 8 centimeter is. okay, again this question பாத்தீங்கன்னா உங்களுடைய பேசிக்ஸ், அதாவது உங்களுடைய 8th standard லெவல்ல எல்லாம் நீங்க படிச்ச பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலா ரெகுலர் ஹெக்ஸகன் அப்படிங்கிற வேர்டு தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா ரெகுலர் ஹெக்ஸகன்னா என்ன அப்படிங்கிற, ஃபர்ஸ்ட் ஹெக்ஸகன்னா யூ ஆல் நோ இட்ஸ் 6-sided polygon, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ரெகுலர் ஹெக்ஸகன் அப்படிங்கிற வேர்ட்னா, ரெகுலர் அப்படிங்கிற வேர்ட் வந்ததுன்னா உங்களோட 8th standard அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்டரல்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ரெகுலர் அப்படின்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பாவே படிச்சிருப்பீங்க, ரைட். சோ ரெகுலர்னா ஆல் சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படிங்கறத ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அண்ட் அகைன் நீங்க இதை வந்து
diagonals போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. Diagonals வந்து it divides it into 6 equilateral triangles because here all sides and all angles are equal, right? And the diagonals வந்து ஈக்குவலா எல்லாத்தையும் டிவைட் பண்ணும். இது எல்லாமே ரெகுலர் அப்படிங்கிற வேர்ட் வந்தாலே அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதுதான். ஓகேவா? சோ இதோட மீனிங் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா it divides it into 6 equilateral triangles. சோ ஒரு சைடு வந்து உங்களுக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா சோ நீங்க என்ன கண்டுபிடிச்சுக்கலாம், ஒரு இது they are equal to 6 equilateral triangle, right? அப்ப ஒரு equilateral triangle ஓட ஏரியாவை கண்டுபிடிச்சீங்கன்னா வேலை முடிஞ்சது. பிகாஸ் உங்களுக்கு இது எங்க அப்ளை ஆகணும், உங்களோட ஹெரான்ஸ் ஃபார்முலால equilateral triangle ஓட ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஸ்கூல் லெவலையும் சொல்லிப்பாங்க. டெஃபினட்டா நான் என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் நான் சொல்லியிருக்கேன், equilateral triangle ஓட ஏரியா ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இல்ல நீங்க படிக்கலன்னா ஈவன் யூ கேன் அப்ளை ஹெரான்ஸ் ஃபார்முலா பிகாஸ் எல்லா சைடுமே 6 தான். ஒரு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சீங்கன்னா இன்டூ 6 கண்டுபிடிச்சீங்கன்னா வேலை முடிஞ்சது. சோ ஏரியா ஆஃப் ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிள் என்னது, √3/4 a square. That is √3/4 into 6 into 6. That's it. So இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா இது 2, இது 3. Again இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 3. 3 into 3 என்னது 9√3 into 6. 6 9s are what? 9 into 6 is 9 6 are what? 54√3. So 9 into 6 is okay, actually, so 54√3 is the answer, but here the option is not given. I think there may be all options correct. The answer is 54√3 centimeter square is the correct answer. So in options allame tappa kuduthirukanga, maybe edavadhu tappa print aayirkalam. So the correct answer is 54√3. Okay, next one. If √3 minus 1, √3 plus 1 is equal to a minus b √3, the values of a and b கேட்டிருக்காங்க. So √3 minus 1 by √3 plus 1 என்ன பண்ணணும்? We have to rationalize it. It is √3 minus 1, √3 minus 1. We have to இங்க இருக்கிறதுக்கு அப்படியே opposite sign நம்ம போட்டுக்கணும். So மேல என்ன ஆகும்? √3 minus 1 the whole square is equal to கீழ வந்து a plus b into a minus b, that is equal to a square minus b square. So √3 the whole square minus 1 square அப்படின்னு ஆகும். So a minus b the whole square என்னது? a square minus 2ab, இது minus 2 into √3 into 1 plus 1 வரும். கீழ √3 square minus 1 square is 3 minus 1, that is 2. So மேல √3 the whole square என்னது? 3 minus 2 √3 plus 1 by 2. 3 plus 1 is 4 minus 2 √3 by 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 is again common. So 2 வெளியில எடுத்தீங்கன்னா 2 minus 2 √3 by 2 வரும். So 2 gets cancelled. So 2 minus 1 √3. Okay, so 2 minus 1 √3 அப்படிங்கிற மாதிரி you will get. So இப்ப வந்திருக்கிற ஆன்சரை ரைட் ஹேண்ட் சைடோட ஈக்குவேட் பண்ணணும். தட் இஸ் a minus b √3. So இந்த இடத்துல இதோட மீனிங் என்னதுன்னா a equal to 2. First term is equal to first term and second term என்ன இருக்கு? minus 1 √3 is equal to minus b √3, right? So அப்ப என்ன ஆகும்? இந்த √3 cancel ஆகும். minus will become plus. So b ஓட value is equal to 1. So a equal to 2 and b equal to 1 is the correct answer. Okay, so a equal to 2, b equal to 1 is the correct answer for this one. Okay, next one. In a frequency distribution, the mid value of a class is 10 and the width of the class is 6, then the lower limit of the classes அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. Okay, fine. So இதுவும் again பாத்தீங்கன்னா உங்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து போனீங்கன்னா ரொம்ப ஈஸியரா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் கொஸ்டின். நீங்க என்ன கொடுத்துருக்காங்க? மிட் வேல்யூ ஆஃப் த கிளாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளாஸ் மார்க், ரைட்? கிளாஸ் மார்க் உடைய ஃபார்முலா என்னது? What is the formula? Upper limit plus lower limit by 2, right? And in the இதோடைய mid value, the class mark வந்து 10 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. width of the class அப்படின்னா இப்போ for example 12 to 18, there is a difference between the two one. upper limit க்கு lower limit க்கு உள்ள difference வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? 6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, so lower limit என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நீங்க again என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன்ஸ்ல இருந்து போனீங்கன்னா ரொம்ப ஈஸியரா இருக்கும். இப்ப 5 தான் லோயர் லிமிட்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஃபரன்ஸ் இதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? இது லோயர் லிமிட்னா அப்பர் லிமிட் என்னவா இருக்கும்? பிகாஸ் தி விட்த் ஆஃப் த கிளாஸ் 6ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ இதோட 6 ஆட் பண்ணணும். தட் மீன்ஸ் 11. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 வருதான்னு பார்க்கணும். 11 plus 5 is 16. 16 by 2 is 8, ரைட்? 10 வரல. அப்ப கண்டிப்பா லோவர் லிமிட் 5 இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 7க்கு போங்க. 7ங்கிறது லோயர் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட பிளஸ் 6 பண்ணணும். 7 plus 6 என்னது? 13. Now 13 plus 7 is what? 20. 20 by 2 is 10, right? So definitely the lower limit 7 தான் இருக்கணும்.
இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகேங்களா? ரிமைனிங் போட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கரெக்டா வராது. இப்ப 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா லோயர் லிமிட் 4ன்னா பிளஸ் 6 தான், இதுதான் அப்பர் லிமிட்டா இருக்கும். 10/2, that is 5 will be the class mark. Here the class mark is 10. So again this is not the right answer. Next 16 அப்படின்னு இருக்கு இல்லையா? So 16 அப்படின்னு இருக்குன்னா 16 plus 6 போட்டீங்கன்னா 22. 22/2 is 11. So the class mark is 11. Here it is 10. So definitely, so B is the correct answer. So option la irundhu poningena ரொம்ப ஈஸியரா பண்ணலாம். ஓகேவா? So this is shortcut. But proper method என்னன்னா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Class mark is equal to 10 ன்னு கொடுத்திருக்காங்க. That is equal to what? Upper limit plus lower limit by 2. So இதை இங்க cross multiply பண்ணீங்கன்னா upper limit plus lower limit is equal to 10 into 2 20 ஆயிடுமா? Right. வேற என்ன கொடுத்திருக்காங்க? Width of the class. Width of the class na என்னது? The difference between the two limits, right? That is upper limit minus lower limit is equal to 6 ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ இதை equation 1 and இதை equation 2 ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? upper limit plus lower limit plus upper limit minus lower limit அப்படின்னு ஆகும். So இதுவும் கேன்சல் ஆயிடும். So that is equal to right hand sideல என்ன இருக்கு? 20 plus 6 26 ன்னு ஆயிடும். So 2 into upper limit. So 2 into upper limit is equal to what? 26 ஆயிடும். So upper limit is equal to 26/2 13 ஆயிடும். But we don't want upper limit, right? They are asking the lower limit. So lower limit எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 13 plus lower limit is equal to 20. So lower limit is equal to 20 minus 13, that is equal to 7. So we got the answer. But இவ்ளோ ஸ்டெப் பண்ணாம 1 mark question. So நான் ஆப்ஷன்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். Because in your 10th என்றால் இந்த மாதிரி தான் நீங்க ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது 9thலயே அப்ளை பண்ணீங்கன்னா it will be useful for you. Okay, next one. If the point 2k minus 3k plus 2 lies on the graph of the equation, then the value of k அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட் அப்படின்னு கொடுத்திருந்தாலும் இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. அதுதான் வெரி சிம்பிள் மீனிங். பிகாஸ் எக்ஸ் கமா ஒய் இஸ் நத்திங் பட் த பாயிண்ட் அப்படின்னாலே எக்ஸ் கமா ஒய், ரைட்? சோ த ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் எக்ஸ் அண்ட் செகண்ட் வேல்யூ இஸ் ஒய். சோ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். ஓகே, சோ இதுல என்ன பண்ணலாம்? 2 into 2k minus 3 plus 3 into k plus 2 plus 15 equal to 0. So 2 into 2k is 4k. 2 into 3 is minus 6 plus 3 into k is 3k. 3 into 2 is 6 plus 15 equal to 0. 4k plus 3k என்னது? 7k. Minus 6 plus 6 cancel பண்ணிடலாம். Plus 15 equal to 0. 7k is equal to minus 15. So k is equal to minus 15/7. So this is the correct answer. Okay, fine, that's it. Next one. 2 points having same abscissa but different ordinates lie on அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணா நீங்களா ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ this is x axis and this is y axis. 2 points having same abscissa. Same abscissaனா அந்த abscissaனா அது x coordinate. சோ ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சோ ரெண்டு பாயிண்ட்க்குமே சேம் abscissaனா நான் 4 4 ன்னு எடுத்துக்கிறேன். because they are having same abscissa. Different ordinates அப்படின்னு இருக்கு. different ordinates நான் என்ன பண்ணலாம்? let me take it as 5 எடுத்துக்கலாம். இதை வந்து நான் என்ன எடுத்துக்கலாம்? -6 ன்னு எடுத்துக்கலாம். என்னவா வேணா எடுத்துக்கலாம். because they are telling different, right? so 4,5 னா ஆக்சுவலா எங்க வரும்? 4,5 னா இந்த இடத்துல வரும். 4,-6 னா எங்க வரும்? இந்த இடத்துல வரும். 4,-6. ஓகே, சோ இந்த ரெண்டு லைனையும் because since the abscissa is same, abscissa சேமா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு லைனா வருமா? because x is same, right? so இந்த மாதிரி ஒரு லைனா வரும். இந்த லைன் actually it is parallel to y axis, right? so the answer is line parallel to y axis. so இந்த மாதிரி questions எல்லாம் கேட்டாங்கன்னா just take some 2 points. கொடுத்திருக்கிற questionக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா easily you will get the answer. ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது ஈஸியா ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். ஓகே, next one. To draw a histogram to represent the following frequency distribution, the adjusted frequency for the class 25 to 45 is adjusted frequency என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி இப்போ ஒரு frequency polygon இல்லனா ஹிஸ்டோகிராமோ வரைய சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்? whether the class கொடுத்திருக்கிற இது வந்து இன்டர்வல் வந்து கண்டினியூஸா இருக்கான்னு பார்க்கணும். here is it is continuous. continuousனா என்னது? இங்க 10ல முடிஞ்சிருக்குன்னா 10ல ஸ்டார்ட் ஆயிருக்கணும். 15ல முடிஞ்சா 15ல ஸ்டார்ட் ஆயிருக்கணும். that is called as continuous data. continuous dataவா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணா இன்டர்வல் சேமா இருக்கான்னு பார்க்கணும். இங்க இன்டர்வல்னா என்னது? இங்க 5
5 is the width of the class. இங்க வந்து இங்கேயும் 5, இங்க பாத்தீங்கன்னா 10 இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 20 இருக்கு. அகைன் this is 45 to 75. அகைன் here it is 20 இருக்கு. சோ சேம் இன்டர்வல் இருக்கணும். சேம் இன்டர்வல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருக்கிறதுலே மினிமம் விட்த் என்னவா இருக்கோ தட் ஷுட் பி த இன்டர்வல். இது ஃபார் எல்லாத்துக்குமே அதே தான் இருக்கணும். சோ 5 தான் எல்லாத்துக்குமே இருக்கணும். அவங்க ஆக்சுவலா கேட்டிருக்கிறது எதுக்கு கேட்டிருக்காங்க, 25 to 45க்கு அட்ஜஸ்டட் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ எப்படி இதை கண்டுபிடிக்கணும்? சோ கொடுத்திருக்கிற ஃப்ரீக்வன்சி என்னது 8, இங்க இருக்கிற கிளாஸ் இன்டர்வல் ஆர் விட்த் என்னது 20. We have to convert it into the minimum width of the class or the minimum interval, that is 5. So into 5 ன்னு போட்டுக்கணும். So இதுவும் cancel பண்ணீங்கன்னா 4, 8 by 4 is equal to 2. So the adjusted frequency அப்படிங்கிறது என்னது 2 is the correct answer. Okay. Next one, the value of x plus y the whole cube minus x cube plus y cube என்னன்னு கேட்டிருக்காங்க. Value again this one is very easier. என்ன பண்ணணும் அப்படின்னா x plus y the whole cube minus x cube plus y cube அப்படின்னு இருக்கு. x plus y the whole cube we have the identity, right? That is x cube plus y cube plus 3xy into x plus y. இங்க என்ன இருக்கு மைனஸ் உள்ள அப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஆயிடுமா? சோ இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். ஃபைனலி இருக்கிறது என்னது 3xy into x plus y. So this one is the correct answer. Very easy one. இதுல fraction of secondsல ஆன்சர் பண்ணக்கூடிய questions. Next one of the factors of 25x square minus 1 plus 1 plus 5x the whole square அப்படின்னு இருக்கு. அகைன் இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா இது வந்து பாத்தீங்கன்னா அகைன் கொஞ்சம் நம்மளோட 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஃபேக்டரைசேஷன் ஒரு யூனிட் படிச்சிருப்பீங்களே, அந்த நாலேஜும் இந்த வருஷம் படிச்சிருக்கிற நாலேஜும் சேர்த்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் போக நீங்க உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருந்தே நிறைய கான்செப்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா ஆகும். ஓகேவா, அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். So 25x square minus 1. So this is in the format a square minus b square, right? I can write this as 5x the whole square minus 1 the whole square எழுதலாமா? Plus 1 plus 5x the whole square. இதை நான் அப்படியே இப்போதைக்கு வச்சுக்கிறேன். 5x the whole square minus 1 the whole square. இது a square minus b square உடைய ஃபார்முலா என்னது? 5x plus 1 into 5x minus 1 plus இதை 1 plus 5x, or I can write it as even 5x plus 1 the whole square. Both are same, right? I'm just interchanging the position. So இப்போ இது ஒரு term, இது ஒரு term. So இங்க இந்த termலயும் factorization பண்றோம்னா common terms வெளியில எடுக்கலாம் இல்லையா? So 5x plus 1 அப்படிங்கிறது காமனா இருக்கா? So 5x plus 1 நான் காமனா இருக்கிறத வெளியில எடுத்தேன்னா உள்ள என்ன வரும்? 5x minus 1. இங்க 5x plus 1 the whole square இருக்கு. So already வெளியில ஒரு 5x plus 1 இருக்கிறதுனால this will become 5x plus 1 அப்படின்னு ஆயிடும். So 5x plus 1 அப்படிங்கிறது one of the factor. உள்ள இருக்கிறத simplify பண்ணீங்கன்னா 5x minus 1 plus 5x plus 1ங்கும் போது இந்த minus 1 plus 1 will get cancelled. So that is equal to 5x plus 1 into 5x plus 5x is what? 10x. So one of the factor கேட்டிருக்காங்க. 5x plus 1ங்கிறது one of the factor. அது ஏதாவது ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. 10x அப்படிங்கிறது other factor. That is in the option, right? So 10x is the correct answer. That's it, guys. ஓகேங்களா? அது again it's very easy. உங்களோட again சொன்ன மாதிரி common factors வெளியில எடுக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் உங்களோட 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பேசிக்ஸ். அதை அப்ளை பண்ணீங்கனாலே ஃபாஸ்டரா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Given that L1 is parallel to L2 and L3 is parallel to L4, what is y in terms of x? Okay, let me draw the drawing first clearly. கொஞ்சம் கிளியரா இல்ல. சோ ஃபர்ஸ்ட் நான் டிரா பண்ணி காமிச்சிடுறேன். இது L1 L2 இந்த ரெண்டு லைனும் parallel-ஆ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல L3ங்கிற ஒரு லைன் அண்ட் அகைன் L4ங்கிறது இன்னொரு லைன். ஓகே, சோ இந்த மாதிரி ரெண்டு லைன் இருக்கு அண்ட் இட் இஸ் கட் பை ஒரு டிரான்ஸ்வர்சல் மாதிரி எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போகுது. ஓகே, சோ அதுல so they are calling which one is x. so இத வந்து x அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, so this one is x, sorry, this one is x. okay, so this one is x and the next one is இது வந்து y அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. so இது வந்து ஒரு y and this one is again a y அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஃபைன். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த L3 L4 லைன் parallelனு சொல்லியிருக்காங்களா? so L3 L4 லைனை parallel அப்படின்னு வச்சுட்டு இந்த L1 அப்படிங்கிற லைனை நான் டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த எக்ஸும் இதுவும் எக்ஸா இருக்குமா? because they both are alternate interior angles, right? If I take the L1 line as the transversal, so this is x because they are alternate interior angles. Next one. Okay, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா now I'll be taking L4 and L2.
L4 அப்படிங்கிறது இப்படி இருக்கு, L2 அப்படிங்கிறது இப்படி இருக்கு. ஓகேங்களா? So L2. So they both are actually intersecting lines, right? So intersecting lines ன்னு பார்க்கும்போது இதுவும் vertically opposite angles. That means this total one, இந்த total ஒன்னும் எதுவும் வந்துட்டு நமக்கு L2 and L4 we are taking, right? So இதுவும் ஓகேங்களா? So இதுவும் alternate interior, vertically opposite angles இருக்கா? So vertically opposite angles are equal, right? So this is y, this is y. Y plus y is what? 2y. So this is again 2y ன்னு போட்டுக்கலாம், right? So இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த L1 L2 parallel lines நீங்க L4 transversal எடுத்துக்கிட்டீங்கன்னா x plus 2y is equal to 180 degree வருமா? Because the co-interior angles are supplementary, or the interior angles on the same side are supplementary, right? So x plus 2y is equal to 180 degree. But what is the question? What is y in terms of x ன்னு கேட்டிருக்காங்க. So 2y is equal to 180 degree minus x. Y is equal to 180 degree minus x by 2. So y is equal to 180 degree by 2 is what? 90 degree minus x by 2. So y is equal to 90 degree minus x by 2. ஓகேவா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் நிறைய யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும், டக்குன்னு ரிலேட் பண்ணிக்க முடியாது. பட் நிறைய வேஸ்ல கண்டுபிடிக்கலாம், நிறைய லைக் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம், நிறைய வேஸ்ல இருக்கும். பட் கரெக்டா ரெண்டு லைன், எந்தெந்த ரெண்டு லைன் எடுக்கிறீங்க அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபைன். Next one, the semi-perimeter of right triangle ABC with angle B equal to 90 degree. So right triangle இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுல angle B வந்து 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. So இதை A ன்னு எடுத்துக்கிறேன், இதை B, இதை C ன்னு எடுத்துக்கிறேன். So angle B 90 degree, AB வந்து 7 centimeter, BC வந்து 24 centimeter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. We are asking the semi-perimeter of right triangle ABC. Because perimeter na என்னது? Perimeter means the boundary of எந்த shape இருந்தாலும் boundary. That means sum of all the sides. Semi-perimeter na perimeter உடைய half, right? And it's a right angled triangle கொடுத்துட்டாங்கனாலே உங்களோட மைண்டுக்கு வர வேண்டியது we can apply Pythagoras theorem, right? Pythagoras theorem என்ன சொல்லுது? Right triangle எங்க ஃபார்ம் ஆயிருக்கோ அதோட opposite side is hypotenuse. அந்த hypotenuse ஒரு square is equal to other ரெண்டு side உடைய sum of squares. That is 7 square plus 24 square. 7 square is 49. 24 square அப்படிங்கிறது 576 வரும். So 576 plus 49 அப்படிங்கிறது ஆட் பண்ணீங்கன்னா you will get it around 625. So AC square is equal to 625. Now AC is equal to square root of 625. That is equal to 25. So இது 25 ன்னு கண்டுபிடிச்சாச்சு. That's it. Now you have to add all those. 25 plus 24 is 49. 49 plus 7 is 56. So 56 அப்படிங்கிறது perimeter, right? But what they are asking, semi-perimeter, that means divided by 2, that is equal to 28 centimeter is the correct answer. Okay. Next one, the area of an isosceles right-angled triangle. Again, it's a right-angled triangle with its hypotenuse maybe. இப்போ நான் இதை ABC அப்படின்னு எடுத்துக்கிறேன். Hypotenuse அப்படின்னா என்னது? Right angle எங்க ஃபார்ம் ஆகுதோ அதோடைய opposite side, that is 6√2 centimeter. ACங்கிறது 6√2 centimeter. ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. So isosceles right-angled triangle அப்படின்னு கொடுத்திருக்காங்க, ரைட்டா? So that means இது 6√2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ரிமைனிங் ரெண்டு சைடும் ஈக்குவல். Isosceles triangle நாலே two sides are equal, right? That is the meaning. So இதை ஏரியாவை நம்ம இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். Fine. So இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா again we are going to apply Pythagoras theorem. Pythagoras theorem என்ன சொல்லுது? That is hypotenuse is equal to other ரெண்டு side உடைய sum. That is 6√2 the whole square is equal to x square plus x square, that is equal to 2x square. 6√2 the whole square another 6√2 into 6√2. 6 into 6 is 36. √2 into √2 is 2. So 36 into 2 is what? 64. So x square is equal to 64 by 2, that is equal to 36. X square 36. Now x is square root of 36 by x is equal to 6 is the answer. So either 6, either 6. Area of an isosceles right angle triangle. Right angled triangle nale you can apply area of a triangle in the half into base into height. Here base is what? 6. Height is what? Again it is 6 because this is the base and this is the height, right? So இதை cancel பண்ணீங்கன்னா 3 ஆயிடும். 3 into 6 is what? 18. So 18 centimeter square is the answer. That's it. Okay.
Okay, the next question பாத்திரலாம். Next question என்ன இருக்கு? இந்த given figure L is parallel to M அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இங்க actually I'll redraw this figure. So L is parallel to M அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Then இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு transversal போகுது. இங்க ஒரு angle 65 degreeன்னு கொடுத்திருக்காங்க. And then this is 40 degree அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. What is this angle X அப்படின்னு கேட்டிருக்காங்க. It's actually very easy. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு book back questionே இருக்கு. So இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல you have to draw a line. Maybe the AB அப்படின்னு ஒரு லைன் வச்சுக்கிட்டீங்கன்னா that AB should be parallel to both L and M. ரெண்டுக்குமே parallel இருக்கிற மாதிரி வரைஞ்சுக்கணும். So இப்போ இந்த L லைனும் AB லைனும் parallel இருக்கு அப்படின்னா இது 65 degreeனா this angle will also be 65 degree, right? Because they both are alternate interior angles. And if the AB is parallel to M அப்படின்னா this 40 degree na இதுவும் 40 degree இருக்குமா? So 65 plus 40 is what? 105. So the angle X அப்படிங்கிறது என்னது? This total angle, right? So angle X is equal to 65 degree plus 40 degree, that is equal to 105 degree. So this is the answer. Okay, fine. So let me move on to the next question. Okay, next question. The given figure X and Y are respectively 2 points on equal sides AB and AC of triangle ABC. So triangle ABC la AB equal to AC அப்படின்னு கொடுத்திருக்காங்க. And then AX is equal to AY அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா CX is equal to BY. இவ்வளவுதான் அவங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, அசர்ஷன்ல ரீசனிங்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா the two sides and the included angle of one triangle. ஓகே, சோ இப்போ இதுல வந்து அவங்க என்ன ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்திருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் ABY-யும் and triangle ACX-ம் எடுத்திருக்காங்க. அதுல AB equal to AC is given and AY is equal to AX is given and angle A is common, right? ரெண்டு இடத்துலயுமே angle A அப்படிங்கிறது common. So actually இந்த triangle என்ன இருக்குது? AB is equal to AC and then what they have given? This ABY, right? ABY. So ABY-ல வந்துட்டு AY. This AY is equal to and then இந்த இடத்துல what is other triangle ACX. ACX-ல வந்து இந்த AX அப்படிங்கிறது வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆக்சுவலி அவங்க கொடுத்திருக்கிறது வந்து என்னது? ரெண்டு சைடு. ஓகே, சோ ரெண்டு சைடும் அதுல இருக்கிற இன்க்ளூட் ஆங்கிளும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. So that means yes, using SAS axiom or SAS congruency rule படி ரெண்டு triangles they are congruent, right? ரெண்டு triangle congruent-ஆ இருந்தா using CP/CT we can tell CX is equal to BY அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். That's what. So actually கொடுத்திருக்கிற assertion-ம் correct, reasoning-ம் correct. So the answer is A. Both assertion and reason are true and the reason is the correct explanation of the assertion. Okay. And let me move on to the last question. The sum of two irrational number is an irrational number அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So particular-ஆ இந்த irrational number உடைய sum என்னவா இருக்கும்? Okay, sorry, this is normal 2, right? So 2 plus 4 is what? 6. Root 3 plus root 3 is nothing but 1 root 3 plus 1 root 3 is nothing but 2 root 3. So again 6 plus 2 root 3, it's an irrational number only. Yes, so the first statement is correct. Sum of two irrational number is always an irrational number அப்படின்னு சொல்றாங்க. That is false. Okay, because இது வந்து உங்களோட புக்லயே இருக்கும். Actually என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் உங்களுக்கு இது ஒரு தனி இதாவே சொல்லியிருப்பேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு irrational நம்பர்ஸ்க்கு நடுவுல when you do addition, subtraction, multiplication, division அப்படின்னா you may get either a rational number or irrational number. For example, நான் ரெண்டு irrational numbers எடுத்துக்கிறேன். இப்ப 3 root 3 ஒரு irrational number எடுத்துக்கிறேன், minus 3 root 3 ஒரு irrational number எடுத்துக்கிறேன். ரெண்டையும் ஆட் பண்றேன். ஓகே, ரெண்டையும் ஆட் பண்ணனா எனக்கு ஆக்சுவலி என்ன கிடைக்கும்? So ரெண்டையும் நான் ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 3 root 3 minus 3 root 3 equal to 0 கிடைக்கும். 0 an irrational number? No, it's a rational number, right? So இந்த statement is false. ஓகேங்களா? So இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? assertion வந்து correct or it is true and reason அப்படிங்கிறது it is false. ஓகேங்களா? So I think the option is C. Yes, assertion A is true but reason R is false. So C is the correct answer. Okay, fine. So and in the particular question paper irukku the 20 questions me konjam interesting ah irundirukum nenikiren, konjam tricky ah feel pannirpinga. So adha na ungalku main ah idu teach pananum அப்படிங்கறத நினைச்சேன். யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறதையும் நான் நம்புறேன். and main ah நான் உங்களுக்கு சொல்ல வரதும் அதுதான். அதாவது 1 mark question you should not spend so much of time. நிறைய steps எழுத கூடாது, நிறைய questions you should go from options. இதெல்லாமே நீங்க மைண்ட்ல
வச்சுக்கிட்டீங்கனாலே ஃபாஸ்டா பண்ணலாம். அண்ட் ஐடியல் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ 1 மார்க் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இல் பி ஹேவிங் 20 கொஸ்டின்ஸ், ரைட்? ஸோ 20 கொஸ்டின்ஸ்க்கு ஐடியல் டைம் அப்படின்னா கரெக்டா 20 மினிட்ஸ்ல நீங்க முடிக்கணும். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட், அதாவது எல்லா கொஸ்டினுக்கும் 1 மினிட் ஆகாது. சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து 5 செகண்ட்ஸ்லேயே கூட முடிப்பீங்க. அப்போ அந்த 5 செகண்ட்ஸை மேட்ச் பண்ணி கொஞ்சம் டஃபா இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு யூ கேன் டேக் அரௌண்ட் 2 செகண்ட்ஸ், சாரி யூ கேன் டேக் அரௌண்ட் 2 மினிட்ஸ். அது இன்னொரு கொஸ்டின்ஸ்க்கு எடுத்துக்கலாம். மற்றபடி ஐடியலி எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு 1 மினிட் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஓவராலா 20 மினிட்ஸ். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் 5 செகண்ட்ஸ்ல முடிச்சீங்கன்னா கஷ்டமான கொஸ்டினுக்கு 2 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 2-3 கொஸ்டின்ஸ் வந்து 5-10 செகண்ட்ஸ்ல முடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் சில கொஸ்டின்ஸ் வந்து யூ கேன் டேக் சம் மோர் டைம். அதுதான் இதோட இது. ஐடியல் டைம் இஸ் 20 மினிட்ஸ், மேக்ஸிமம் போனா 30 மினிட்ஸ். அதுக்கு மேல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா லைக் எப்படி சொல்றது, நீங்க வந்து நீங்க மெத்தட்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே கரெக்டா படிச்சு வச்சிருந்தா கூட 1 மார்க்குக்கான உங்களோட அப்ரோச் தப்பா இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல வந்து. அது எவ்வளவு டஃப்பான கொஸ்டின் பேப்பரா இருந்தாலும் யூ ஷுட் நாட் டேக் மோர் தென் 30 மினிட்ஸ். ஸோ அதுதான் உங்களோட அப்ரோச் அப்படிங்கறத நீங்க மாத்திக்கணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே ஃபைன். ஸோ தட்ஸ் இட். அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட அர்ஷாஸ் லேர்னிங் சென்டர்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட்கான பேட்ச் வந்து மார்ச் 2026ல we will start. பட் அதுக்கான என்ரோல்மெண்ட்ஸ் யூ கேன், நீங்க இப்பவே என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். விஜயதசமில இருந்து ஸ்டார்ட் என்ரோல்மெண்ட். ஸோ இப்பவே நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் மார்ச். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ் வில் பி ஃபேசிங், ரைட்? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் லைக் எப்படி சொல்றது, அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஐ டிஸ்கஸ் ஆஃப்டர் ஈச் யூனிட். நெக்ஸ்ட் அது பேஸ்டான எக்ஸ்க்ளூசிவ் ப்ராக்டிஸ் உங்களுக்கு ரெகுலரா இருக்கும். அண்ட் தென் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு யூஸ்வலா இருக்கிறத விட நம்மளோட இதுல இதெல்லாமே எக்ஸ்ட்ராவா யூஸ் டு do. So it will be definitely useful for you. So if you're interested, you can just enroll. Okay, so that's it. Thank you.